ஹாய் ஹலோ டாப்பர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளே பாய் பிரின்சஸ் தான். லாஸ்ட் எபிசோடு யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மேபி நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜேகே முத்தம் கேட்டிருப்பான். பட் நீங்கள் லவ் பண்ணாதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அவன் ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்டுகிட்டே இருப்பான். இல்லை நீ லவ் பண்ண அப்போ தான் தருவேன்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. அப்போ ரொம்ப டென்ஷனாக இருப்பான். அதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ ஆன் இட். ஸோ ஸ்டார்டிங் எடுத்ததுமே ஜேகேயோட வீட்டு டெரஸில் அப்படியே பசங்களோட அவன் நின்று பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப ப்ரோக்கனாக அப்படியே குடிச்சிட்டு, டே ஜெயே, அந்த பிள்ளைகள்லாம் போய் நீ ஃபீல் பண்ணலாமா? உன் ஒர்த்து என்ன தெரியுமா? போய் அந்த பிள்ளை உதட்ட கடிக்கணும்னு சுற்றிட்டு இருக்க. நாளையே ஸ்கூல் ஸ்டேஜில் ஏறி நின்று எனக்கு ஒரு முத்தம் தாங்கடின்னு கேட்டுப்பாரு. கியூ கட்டி சண்டை போட்டுப்பாளுங்க, முடிய பிடிச்சி இழுப்பாளுங்க, எனக்கு தான் ஜேகேன்னு. இவளை போய் நினச்சிட்ருக்க? டே விட்டு தள்ளுறா. இவளை விட 100 மடங்காக நாளைக்கு நான் உனக்கு பார்த்து தரேன். சி கிளாஸில் மிங்தான்னு ஒரு புள்ள. டே எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைடா, என்னால் இதை மறக்கவே முடியல. எப்படி? எனக்கு முத்தம் கொடுக்கணும்னு ஆசை வர வச்சதே அவள் உதடும் அவள் கண்ணு மட்டும்தான். போகும்போது வரும்போதும் என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு போவ. எதுக்கு அவள் அப்படி பார்க்குறா? அப்படி பார்த்தா ஒரு பையனுக்கு ஆசை வரதானே தெரியும். அதான் கேட்டேன், முத்தம் குர்றின்னு. கொடுக்குனா அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல. போய் கேட்கும்போது கொடுக்க மாட்டேன்னு அங்கே கூப்பிட்டு என்னை கழட்டி விட்டு போயிட்டாள்ல. க்ரஷ்ஷுன்னு முத்தம் கூட கொடுக்க மாட்டாளா அவள்? இதனால் மறக்க முடியாது. ஜேகே, நான் சொல்லிட்டா? என்னடா சைனீஸா, இவ்வளோ நேரம் சூத்தெல்லாம் சாத்தி இருந்தது, இப்போ என்ன சொல்ல போகிற? இல்லைடா, நான் யோசித்தேன். 1000 பொண்ணுங்க உனக்கு கேட்டதையுமே முத்தம் கொடுக்கலாம். ஆனால் எல்லா பொண்ணும் ஒரு மாதிரி தானடா. புரியல. ஸ்டெல்லா கொடுத்தானா அவளுக்கு ஆரம்பத்துலேருந்தே உன் உதட்ட குறிக்கணும்னு ஆசை இருந்திருக்கு. அதான் 2 பேரும் மியூச்சுவலாக கொடுத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி வர ஃபிகருங்கெல்லாம் நீ எவ்வளோ பெரிய ஆள்? ரொம்ப பெரிய ஆள். ஸ்கூல்லையே எல்லோரும் உன்னை லவ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த பொண்ணு வேறு ஃபீலிங்கில் மச்சான். என்ன தான் அவளுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னாலும் முத்தம் அப்படின் போது யோசிக்கும்ல. இவங்க லவ்வே பண்ணல, எப்படி நம்ம கொடுக்குறதுன்னு. அது நான் பண்ணது தப்பா? தப்பு தான்டா. நீ லவ் பண்ணிட்டு அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுத்துருக்கணும். அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி நீ ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டடா. நீ கோச்சாலும் கோச்சிக்கோ, நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக குட்ரின்னு அப்படியே ஒரு காம வெறி பிடிச்ச நாயாட்ட. என்னடா சொல்கிற? பின்ன அந்த பிள்ளை அழியுது, லவ் பண்ண ஜேயே கொடுக்குறேன். ஆனால் நீ இல்லடி, நீ குத்தாதான் நான் விடுவேன்னா என்ன? மறந்துட்டியா ஜேயே? உனக்கு எல்லாமே அப்பப்போ ஃப்ரீயாக கிடைக்குதுன்ட்டு நீ இதை மறக்கக்கூடாது. நம்ம எந்த பொண்ணை லவ் பண்ணுறோமோ அவங்களுக்கு தான் நம்ம முத்தம் கொடுக்கணும், சரியா? சைனீஸா, டே எல்லா பொண்ணுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் மச்சி. தெரியும்ல. 1000 தான் இருக்கட்டும். நீ தப்பாக அந்த பொண்ணு மேலே இல்லைடா, உன் மேலே தான். டே அப்படின்னு ஜேகே அப்படியே அமைதியாகிடுறான். இந்த பக்கம் நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துருக்கீங்க அழுதுகிட்டே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கான்ஃபரன்ஸில் இருக்காங்க. விடு வயன், எவ்வளோ நேரம் நீ இதவே நினச்சி அழுதுட்ருப்ப? இல்லடி, அவன் ஏன் இப்படி இருக்கான்? அவனுக்கு எல்லாரும் முத்தம் கொடுக்குறாங்கன்னா என்னாலே கொடுக்க முடியுமா? யார் நம்ம கடைசி வரையும் வாழ போகிறோமோ அவங்கக்கிட்ட தானே கொடுக்க முடியும். எப்படி சொல்லு? எனக்கு புரியுது வயன். இனிமேல் நீ அந்த நாய் மூஞ்சிலே முழிக்காத. அவன் பின்னாடி வந்தால் செருப்பால் அடி. என்னடி? என்ன? அவன் 4-5 தடவை உன்னை கட்டாயப்படுத்தியிருக்கான். அவன்கிட்ட நீ பேசாத, சரியா? ஓகே, கண்டிப்பாக. சரி, நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி படுக்கிறதுக்குள்ளே இன்னொரு காலு. யார் இது? அன்னோன் நம்பர். ஹலோ, யார்? ஹலோ, ஒயனா? ஆமாம், ஒயன் தானே? அந்த ஜேகே முத்தம் கொடுத்து வேணான்னு சொல்லிட்டு போன பிள்ளை. ஹலோ, யார் நீங்கள்? நான் யார் என்னன்னுலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு இப்போ ஜேகேவை பற்றி பொறணியாக பேசணும். பேசலாமா?
கண்டபடி அவனை திட்டு, நானும் திட்டுறேன். இங்கே பாருங்கள், யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? ஜேகேவை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. ஏன்? அந்த புறம்போக்கு நாயை பற்றி உங்ககிட்ட பேசினா உனக்கு ப்ரெஷர் எகிரிடுமா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனையே அந்த ஜேகே தான். எதுக்கு அவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருந்த? இன்றைக்கி பார்த்தியா அவன் மூஞ்சி என்னன்னு காட்டிட்டான். அவன் சரியான பொம்பளை சோக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பார்த்து பேசுங்க, புரியுதா? அவனை பற்றி அப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க. ஐயோ என்ன இன்னைக்கு உன்னை அவன் எப்படி கட்டாயப்படுத்தினான்? அதுக்கப்புறம் கூட நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவியோ? லவ்வோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவன் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டும். அவனை பற்றி தப்பாக பேசாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் யாருங்க? எனக்கு நல்லா தெரியும். ஸ்கூலில் யாராவது ஒருத்தவங்களாக தான் இருப்பீங்க. ஜேகேவோட எக்ஸ். கரெக்டாக? அவன் ஒரு ஆள், அவனுக்கு ஒரு எக்ஸ் வேறு. அவங்க ஒரு ஆளுன்னெலாம் சொல்லாதீங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யார்? நீங்கள் யாருன்னு என்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜேகே எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லலாம். அப்போ தான் நீங்களாம் எந்த மாதிரி ஆளுன்னு என்னால் சொல்ல முடியும். நீங்கள் அவனை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஹே, சும்மா வாய் பேசாதடி. இன்னைக்கு அவன் என்ன பண்ணான்னு பார்த்தல்ல? காரி துப்பலையா? அது ஏன் இஷ்டம், சரியா? அவன் சரியான பொம்பளை சோக்கு, அதுவாது ஒத்துக்கோ. அவன் அப்படி கிடையாது. என்ன நீ இன்னைக்கு ஓப்பனாக அவன் சோக்கை காட்டிட்டான், அப்போ கூட அப்படி கிடையாதுன்ற? அவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும், அதை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுக்கமா? இது மாதிரி கால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போலீஸ்கிட்ட போயிடுவேன், இல்லைனா ஸ்கூலில் ஆக்ஷன் ரைஸ் பண்ணிடுவேன். ஓகே, ஃபோனை கட் பண்ணிடுங்க. ஜேகே இருக்கான்ல, மூடிட்டு ஃபோனை வைடா. அவனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஃபோனை வை. சனினுங்க விட்ட ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது. அவனை பற்றி பேசுறதுக்கு இவனுங்களாம் ஒழுக்கமா? சே அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு கோவமாக அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன ஓயன் எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க? பார்த்தா பார்க்கட்டும். என்னை பார்த்தா அவங்களுக்கு நல்லா சந்தோஷம் கிடைக்குதுன்னா கிடைக்கட்டும், ஐ டோன்ட் கேர். வயன் என்ன? கேள்விப்பட்டேன் ஜேகே முத்தம் கேட்டு கொடுக்கல போல. ஸோ நீ கொடுக்க போறியா? பட் ஜேகே ஒத்துப்பானான்னு எனக்கு தெரியல. வாயை பார்த்தையா? எங்கே பாரு, அவனை நினச்சா எனக்கு பாவமாக இருக்கு வயன். அவன் கேட்டு நீ கொடுக்கல, அவன் உனக்கு என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு. அவன் சும்மா விடுவான்னு நீ நினைக்கிற? அவனை பற்றி எனக்கு தெரியும், என்னெல்லாம் பழி வாங்க மாட்டான், கண்டிப்பாக சொல்கிறேன். பார்க்கலாம். அவன் பழி வாங்க மாட்டான், எனக்கு தெரியும். அவனை ஏன் எல்லோரும் தப்பாகவே நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவன் கிடையாது, ஓகேவா? ஆமாம், அவன் ப்ளே பாயாக இருந்தான். ஆனால் இப்போது நான் அவன்கிட்ட பழகின அப்புறம் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. அவன் ரொம்ப ரொம்ப கைண்டான ஒரு பையன், அவன் ரொம்ப சாஃப்டான ஒரு பையன். சும்மா அவனை பற்றி தப்பாக எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காதீங்க, ஓகே? அவனை விட இது எனக்கு ரொம்ப பாதிக்குது. வாங்கடி. என்னடி? அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க? அவன் எப்படின்னு யாரையுமே நம்மளுக்கு முழுசாக தெரியாத வரைக்கும் நம்ம பேசக்கூடாது. ஏதாவது ஒரே ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம். அதுக்குன்னு எல்லா தப்பாக அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணியிருக்கூடாதுல்ல. நீ என்னடி இப்படி சப்போர்ட் பண்ணுற? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜேகே எல்லாம் அப்படி கிடையாது. நீ வேணா பாரு, அவன் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டான். அவன் ஆமாம், ஓகே, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், ஓகே? அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி கோவமாகவும் ஒரு மாதிரி கலந்து மிக்சடாக நடந்து போயிட்டுருக்கீங்க. ஓய் வயன், நிமிஷம் நில்றி. ஜேகே நிமிஷம் ப்ளீஸ் போயிடாத. ஒரே நிமிஷம். எதுக்கு இப்படி மூச்சு வாங்குது உனக்கு? எதுக்கு ஓடி வந்த நீ? என் கிளாஸ்க்கே வந்திருக்கலாம்ல. சாரிடி, ஐம் ஸோ சாரி. நேற்று நான் உங்ககிட்ட அப்படி நடந்துருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப ரூடாக இருந்துட்டேன்ல, சாரி. என்னை மன்னிச்சிடு. ஜேகே
உண்மையாக தான் சொல்கிறேன். உன் கையை பிடிச்சி சாரி கேட்கவா? ஆ, எனக்கு ஒரு மாதிரி என் தேவைக்காக நான் உன்னை ரொம்ப கத்திட்டேன். முத்தம் குடுறி அப்படின்னு நான் உன்னை பற்றி யோசிச்சு பார்க்கல. சாரிடி. பரவாயில்ல. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் மகன். எதுக்கு ஜேகே? எனக்காக எல்லாருக்கிட்டையும் சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு நான் கேட்டேன். எல்லோரும் சொன்னாங்க என்னை ஒரு மாதிரி தப்பாக பேசும்போது நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன்னு. ரொம்ப தேங்க்ஸ் டி. ஜேகே, எப்படி என் கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது, உனக்கு எப்படி என்னை பற்றி தெரியும்? தெரிஞ்சுக்கலாமா? ஜேகே, இல்லடி, எங்கள் அம்மாவே என்னை தருதலாக பொறுக்கி எங்கே உருப்பிட போதோ அப்படி தான் திட்டுவாங்க. ஓகே, அவங்க அம்மா அவங்க விளையாட்டுக்கு திட்டுவாங்க. ஓகே, காலில் போட்டுக்க வேணாம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்கள வந்து ஏதோ நான் பெரிய பருப்பு மாதிரி ஜேகே அவளை சும்மா விடக்கூடாது, அவளை ஏதாவது பண்ணணும் அப்படி இப்படின்னு ஏற்றி விடுவானுங்க. ஆனால் எனக்கு உண்மையாக மனசுக்குள்ளெல்லாம் அப்படி ரிவெஞ்ச் எடுக்கணும்லாம் எப்போவுமே தோணாதுடி. ஆனால் என்னை பற்றி அப்படி நினைப்பாங்க. என்கிட்ட யாராவது வச்சுக்கிட்டா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். ஆமாம், என்கிட்ட யாராவது விட்டால் சும்மா விட மாட்டேன் தான். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. என்னை ரொம்ப கேவலமான ரேஞ்ச் அளவுக்கு நினச்சி வச்சுருக்காங்க. அதையும் கெத்தா வேற பில்டப் பண்ணுறாங்களா. இந்த கூட்டத்தில் நீ மட்டும் தனியாக ஒரு ஒயிட் கவுன் போட்ட மாதிரி. இல்லை, அவங்க அப்படி கிடையாது, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வந்தியா? அதான் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. எதை வச்சு சொல்கிற? தெரியல, எனக்கு தெரியல ஜேகே. ஆனால் நீ அப்படி இல்லை. ஆமாம், நீ அப்படி கிடையாது. நீ ரொம்ப கைண்டான பர்சன். என்ன? எப்படி சொல்கிற? தெரியலையே எனக்கு. நீ எதை வச்சு சொல்கிற நான் கைண்டுன்னு? நான் ரொம்ப நேரம் இங்கே நின்றுட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் திட்டுவாங்க. நான் இங்கேருந்து போகிறேன். அப்போ என்ன அவ்வளோதானா நம்ம உள்ள? சொல்லிட்டு போடி. என் சாரி அக்செப்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். அப்புறம் வேற? வேற என்ன? ஓப்பனாகவும் சொல்லிட்டா ஜேகே? இல்லை, நான் சொல்லியே ஆகணும். என்னால் மறைகலாம் எனக்கெல்லாம் தெரியாது. ஜேகே, நான் போகணும், கைவிடு. நான் ஒன்று சொல்கிறேன், அதை கேட்டுட்டு போ. சொல்லு. ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு இப்போவும் உன்னை கிஸ் அடிக்கணும் போல் இருக்குது. 10 மீட்டர் தான் இடையில டிஸ்டன்ஸ் இருக்குது. என்னை அச்சிட மாட்டியோன்னு எனக்கு ஏங்குது, துடிக்குது. ஜேகே, நான் இது என்ன சொன்னேன்? ஒத்துக்கிறேன்டி, லவ் பண்ணாதான் நீ கிஸ் அடிப்பான்னு. ஆனால் என்ன, உனக்கு என் மேலே லவ் இல்லை தானே? அப்போ அதை மறந்துடு, சரியா? இது சும்மா 2 நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீ என்னை மறந்துடு. ஏன்னா நீ என்னை லவ் பண்ணல, ஸோ ஈஸியாக என்னை நீ மறந்துடுவ. என் கையை விடு. அப்படி இல்லை. ஏய், அப்போ நீ என்னை லவ் பண்ணுறியா? சொல்லு ஒயன், சொல்லு ஒயன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் என்னை உனக்கு கிஸ் அடிக்கணும்டி, ப்ளீஸ். இப்போ நீ சாரி கேட்டு வந்து இப்போ நீ அதே தானே பண்ணுற. என்னை விடு அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஓடிடுறீங்க. ஜியே, இப்படியா நான் பேச வந்தது ஒன்று. அந்த ஒத்தடு தாண்டா ஏதோ பண்ணி பேச விடுறதெல்லாம். ஜியே. ஒயன், ஒம்ஷன் இல்லை. சஞ்சு, என்ன ஏதோ அவ்வளோ நடந்தோம்? அந்த பொறுக்கி பையன் உன்னை அப்படிலாம் ட்ரீட் பண்ணியும் அவங்ககிட்ட நின்று பேசிகிட்டு இருக்க? சாரி சொன்னான். என்ன சாரி? அதெல்லாம் அவனோட ட்ராப்பு. என்ன நீயும் மிச்சவங்க மாதிரி அவனை ஜட்ஜ் பண்ணுற? வேணாம் சஞ்சு, அவனை அப்படிலாம் பேசாத. அவன் சாரி சொல்ல தான் வந்தான். என்னடி சாரி? மிச்சவங்களாம் சொல்கிறது உண்மைதான். நீ முத்தம் கொடுக்கலாம்ல, வேணா பாரு உன்னை அவன் என்ன பண்ணுறான்னு. கண்டிப்பாக பழி வாங்கியே ஆவான் எல்லார் முன்னாடியும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சஞ்சு. நீ அவனை பற்றி பேசுறது விட்டுட்டு வேறு ஏதாவது பேசு. வா, இதுதான் உண்மை. நீ வேணா பாரு நீ எவ்வளோ சஃபர் ஆக போகிற அவனாலன்னு. நான் தான் உன் கூட இருக்க போகிறேன். சஞ்சு, சரி வா, கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, போகலாம் அப்படின்னு நீங்கள் அப்படியே சஞ்சுவை கூட்டிகிட்டு போயிடுறீங்க.
ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்கள் வீட்டில் நைட்டு போல் நல்லா சாப்பிட்டுட்டு பெட்டில் படுத்துட்டு அப்படியே ஜங்குக்கு பற்றியே யோசிச்சுட்ருக்கீங்க. அழகாக சாரி கேட்டுச்சு வந்து. ஆனால் முத்தம் கேட்டுருச்சு. அதுக்கு அறிவே கிடையாது. லவ் பண்ணுறான், நல்லா தெரியுது. என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இந்த ஈகோலாம் பார்க்கணும்? ஆனால் அழகு எவ்வளோ அழகாக வந்து சாரி கேட்குது. கண்ணிலலாம் தண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் போல் என்னை நேற்று அப்படி ட்ரீட் பண்ணிட்டேன்னு. நான் யார் சொல்கிறியும் கேட்க மாட்டேன் ஜேகேம்மா. எனக்கு தெரியும் உன்னை பற்றி. நீ பழி வாங்குகிற டைப்லாம் கிடையவே கிடையாது. ஐ ட்ரஸ்ட் யூ ஜேகே. சரியா? வயன். அம்மா இங்கே வா. சொல்லுமா. உனக்கு ஒரு கால் வந்திருக்கு. யார்? பேசு. சரி, லவுட் ஸ்பீக்கர் போட்டிருக்கேன், பேசு. லவுட் ஸ்பீக்கரில் எப்படிம்மா பேசுகிறது? ஏன் பேச மாட்டிங்களோ? பேசு. அம்மா என்னாச்சு? பேசுன்ன. ஹலோ. வயன், நேற்று என் கூட படுக வந்தல்ல, இன்றைக்கும் வரேன்ன. எப்படி வர? அம்மா அம்மா இது யாருன்னே தெரியலம்மா. செருப்பால் அடிப்பண்டி. உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புனா கண்டவெல்லாம் இந்த நேரத்துக்கு கூப்பிட்டு எவ்வளோ அசிங்கம்மா. அம்மா அம்மா இது யாருன்னு எனக்கு தெரியாதும்மா. அம்மா பாரு, அப்போ இருந்து 20 மிஸ்டு கால் என்னையும் கூப்பிட்றாண்டி. அம்மா 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 எனக்கு சத்தியமாக தெரியாதும்மா, யாருன்னே தெரியாதும்மா. யார் கூட போன நேற்று? அம்மா அம்மா என்னை நம்புமா, எனக்கு சீரியஸாக யாருன்னு தெரியலம்மா. அம்மா உன்னை நம்பினதுக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்துகிற பார்த்தியா? உனக்கு எவ்வளோ பாசம் கொடுத்து வளர்த்துருப்பேன். ஆனால் அம்மா அது யாருன்னே தெரியலம்மா. யாருன்னே தெரியாமல் தான் வயன்னு உன் பேரை சொல்லி கூப்பிட்றாங்களாடி. ஏதோ ஒரு பொறுக்கி எலவு பண்ண வேண்டியது இப்படி வந்து நிற்க வேண்டியது கரெக்டு தானே? ஜேகே தானே? அம்மா அம்மா இல்லைம்மா அப்படின்னு அடின்னு அடிக்கிறாங்க, போட்டு வெளுகிறாங்க. அந்த கால் வேறு மாற்றி மாற்றி புது நம்பரில் வந்துட்டுருக்கு. வாட்ஸ்அப்லலாம் வரியா அப்படின்லாம் வந்துட்டுருக்கு. ஃபோன் நம்பரே அந்த யூனிவர்சலுக்கே பரவுன மாதிரி அவ்வளோ கால்ஸு. உங்கள் அம்மா உங்களை நல்லா அடிச்சுட்டு சிம் கார்டே உடச்சி போட்டுட்டு ரூமில் போய் கதவை சாத்திடுறாங்க. நீங்கள் உட்காந்து செம்மையாக அழுகிறீங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே நீங்கள் அந்த கிளாஸில் யார்கிட்டையுமே பேசல. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இதெல்லாம் தெரியும். அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்களை எங்கேயுமே விடாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு கிளாஸ் அப்போது சஞ்சு அப்படியே கோவமாக உள்ளே வரான். வயன், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? வீட்டுக்கு போகலாம் சஞ்சு, எனக்கு டயர்டாக இருக்குது. அதை பற்றி கேட்காத. அம்மா என்கிட்ட பேசுவாங்களான்னு கூட தெரியல. வீட்டுக்கு போகலாம். நான் சொன்னேன்ல, இதுக்கெல்லாம் காரணம் அந்த நாய் தானே. என்னமோ பெருசாக அவனுக்கு சப்பக்கட்டு கட்டுன. இதெல்லாம் அவன் பண்ண மாட்டான், பழி வாங்க மாட்டான்னு. நீ முத்தம் கொடுக்கலன்னு எவ்வளோ கீழ்த்தனமாக இறங்கியிருக்கு பாரு அந்த நாய். சஞ்சு, அவன் தான் இதை பண்ணியிருக்கான். நான் கேட்டேன். பசங்களாம் சிரிச்சுக்கிட்டு உன்னை பற்றி ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நம்பர் யார் கொடுத்தான்னு கேட்டுப்பார் வந்து. எல்லோரும் ஜேகே கேங்கன்னு தான் சொல்லுவாங்க. என்ன சொல்கிற? இன்னும் நம்பிக்கை இல்லையா? அவன் என்ன பண்ணிட்டான்னு நீ அவனை இப்படி தூக்குற? நான் உன் கூட சின்ன வயசுலேருந்து இருக்கேன். நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டியா? நேற்று எவ்வளோ சப்போர்ட் பண்ணேன் அவன் இப்படிலாம் பண்ண மாட்டான்னு. ஒரு கிஸ்ஸு கிடைக்கலான்னு ஒரு பொண்ணை இவ்வளோ கீழ்த்தனமாக உன் நம்பர் எல்லா இடத்துலையும் பரவிட்டுருக்கு. ஒயன்னு ஃபோட்டோ போட்டு விட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அப்படி மட்டும் போட்டு விட்டானா? இவ்வளோ கோலையெல்லாம் நீ பேசணும்னு அவசியம் இல்லை, சரியா? இப்போவும் சொல்லு, அந்த நாய் என்ன பண்ணலாம்? நீ எதுவும் பண்ணாத செஞ்சு இரு, ஒரு நிமிஷம், நான் போகிறேன் இரு அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக. ஜங்குக்கோட கிளாஸுக்கு போனீங்கன்னா அங்கே மிஸ்ஸே கிடையாது. அவனோட கேங்கும் சில பொண்ணுங்கள்லாம் உட்காந்து நல்லா அரட்டி அடிச்சிட்ருக்காங்க. ஜேகே நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கான். டே ஆனால் நேற்று வேற மாதிரி வச்சு செஞ்சிட்டோண்டா. நம்ம தான் எவ்வளோ சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்குது தெரியுமா? ஜெயே, இப்போ நீ ஹாப்பி தானே? சரியான ஹாப்பிடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி நான் எங்கேயோ இருந்ததில்லை. அப்பா,
ஏன் இருக்காது ஜேகே? ஆ, ஹாப்பியாக தான் இருப்ப நீ. ஒயன், டே 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 ஒயன்றா. ஆ, ஏய், நீ நீ எங்கடி? காலையிலேருந்து நான் உன்னை தான் பார்க்கணுன்னு தேடிட்டு இருந்தேன். கிளாஸ் விட்டே வெளில வரலையா? ஆ, இப்போ உனக்கு சந்தோஷமாடா? ஆ, ஹாப்பியாக இருக்கல்ல? பார்த்தாலே தெரியுது. எனக்கு புரியலடி. உனக்கு புரியாது. உனக்கு என்னைக்கு புரிஞ்சிருக்கு? ஆ, நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சு வச்சுட்டேன். ஒயன், நீ எதை பற்றி பேசுகிறடி? எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு எதுவுமே புரியல. சொல்லு. அதான் நான் சொன்னல, உனக்கு எதுவுமே புரியாது. நீ இப்படியே தான் இருப்ப, அடுத்தவங்க அழுகிறத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு. ஒயன், வெளில போய் பேசலாங்க, எல்லோரும் இருக்காங்க. இங்கே பேசலாம். நீ எல்லாருக்கும் என் நம்பர் கொடுக்கும்போது தெரியலையா எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணி அசிங்கமாக பேசுவாங்கன்னு? என்ன? ஏய், என்னடி பேசுகிற? ஆ, என்ன தெரியாத மாதிரி நடிக்கிற? இன்னும் எவ்வளோ நாள் நடிக்க போகிற? சொல்லு. இன்னும் எவ்வளோ நாள் நீ நடிப்ப? நான் தான் உன்னோட நடிப்பில் ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒயன், நீ எதுவும் தெரியாமல் பேசாத ஒயன். எனக்கு ஃபுல்லாக சொல்லி என்னடி ஆச்சு? ஆ, சரி வா, ப்ரைவேட்டாக போய் பேசலாம். உனக்கு ஒரு மாதிரி இருக்கும், வா. இப்போ தான் தெரியுதா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு? என்னோடய நம்பரை எல்லாருக்கும் கொடுத்து என்ன ஐட்டம் மாதிரி அவங்கக்கிட்டலாம் சொல்லி எங்கள் அம்மாவே அவங்க படுக்க கூப்பிட்றாங்க, என்னையும். இது மாதிரிலாம் பண்ணும்போது உனக்கு தெரியலையா? ஒயன், இங்கே பாரு, சத்தியமாக நான் அப்படி பண்ணல. இங்கே பாரு, என்னை நம்புடி. நீ பண்ணியிருப்ப. நீ பண்ணியிருப்ப. என்னடி? ஆ, நீயா பேசுகிற? இந்த வாய் தானடி நேற்று நீ ரொம்ப நல்லவன் அப்படிலாம் கிடையாது, மற்றவங்க மாதிரி நீ ஜட்ஜ் பண்ண மாட்டேன்னு நினச்சினேடி. இப்போ நீயே எதை வச்சுடி சொல்கிற? இல்லை எனக்கு புரியல, எதை வச்சு சொல்கிற? நான் இது மாதிரி ஒரு அசிங்கமான வேலையை பார்த்துருப்பேன்னு. ஏன்னா நான் உனக்கு பிடிச்சது கொடுக்கல, நான் உனக்கு முத்தம் கொடுக்கல. அதுக்காக நான் எவ்வளோ கேவலமாக போவேன்னு நினச்சிட்டியாடி? ஆ, ஓத்தோ ஜேகே, சும்மா நடிக்காத ஜேகே. நான் இதை எப்போவுமே மறக்க மாட்டேன். நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன் ஜேகே. இவ்வளோ அசிங்கமாக ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்களேன். எதுக்கு இவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்க? டே வந்து சொல்லுங்கடா. டே, நான் பண்ணலன்னு சொல்லுங்கடா. ஒயன், என்ன பேசிகிட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. நல்லா சப்பு கட்டுங்க. இப்படி கட்டினா நான் இப்போ நல்லா அனுபவிச்சுட்டு நிற்கிறேன். அவன் அது பண்ணதுக்கு நீங்களும் தான் கூட, எனக்கு தெரியும். ஒயன், இங்கே பாரு. இல்லை சைனீஸ், என்னை விடு. அசிங்கமாக நான் அதை கேட்டுட்டு போகிறேன். ஜேகே, ஒழுங்காக வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடு. நான் தான் அதெல்லாம் பண்ணேன், எதுக்காக பண்ணேன்னு. அவங்க என்ன தப்பாக நினச்சிட்டாங்க. அவங்க என்ன ஃபீஸ் கட்டி இங்கே படிக்க வைக்கிறாங்க. ஆனால் நான் இவ்வளோ கேவலமாக, நீ வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடு. நீ தான் அதெல்லாம் பண்ணன்னு. ஒயன், நான் பண்ணாதானடி? ஆ, நான் பண்ணாதானே சொல்லு. இங்கே பாரு, நான் பண்ணாதானடி நான் சொன்னோம். நான் பண்ணவே இல்லையடி. இன்னும் நடிக்காத. என்னை வீட்டில் சேர்ப்பாங்கன்னு கூட தெரியாது. இன்னும் நடிக்காத. இப்போ வீட்டுக்கு போகக்கூட எனக்கு பயமாக இருக்குது. அவங்க என்னை காலையில் அனுப்பும்போதே அந்த பொறுக்கி கூட போயிருந்தா சொன்னாங்க. இப்போ நான் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா கூட இருக்கணும்னா என்கிட்ட வந்து எங்கள் அம்மா கிட்ட எல்லாமே சொல்லிடு. உங்கள் பொண்ணுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் அவகிட்ட கிஸ் கேட்டேன், அதை தரல. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தான். நான் அதை பண்ணலடி. நான் இதை நான் பண்ணலடி. நான் பண்ணனா நான் ஒத்துக்க வேண்டி. நான் பண்ணாதது எப்படி நான் ஒத்துக்கிறது? ஆ, ஆனால் ரொம்ப வலிக்குதுடி. நேற்று தான் சொன்னேன்ல, எங்கள் அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்னை ஒரு மாதிரி பருப்பாக பார்க்குறாங்க, நீ என்னை பார்க்கலன்னு. இன்னைக்கு நீயும் ஒரு செகண்டில் பார்த்துட்டல. ஆ, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நீ வந்து சொல்கிற. ஆமாம், நீ வந்து சொல்கிற. நீ என்னை லவ் பண்ணி ஏமாற்றிட்டு போனால் கூட நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்டி. ஏன்டி இப்படி என்னை சாகடிக்கிற? நான் பண்ணல. உங்கள் வீடு வேணால் சாதாரணமாக இருக்கலாம் ஜேகே.
நீ என்ன தப்பு பண்ணாலும் உன்னை சேர்த்துப்பாங்க. ஆனால் என் வீடு அப்படி கிடையாது. நீ வந்து சொல்லு. அதுக்கப்புறம் என் மூஞ்சியில் கூட நீ முழிக்கக்கூடாது. நான் உன்னை பார்க்கணுன்னு நான் விரும்பலை. எனக்கு இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? அது எப்படி ஜேகே? என் அம்மாவே கூப்பிடுவியா நீ? வயன், நான் பண்ணலன்றல, நான் பண்ணுறல, நான் பண்ணலன்றலடி. ஆண்டி அடி, அது மட்டும்தான் மிச்சம். அடிக்கணுமா? அடிச்சிருக்கலாம் ஜேகே. நீ இது மாதிரி கேவலமாக பண்ணதுக்கு நீ அடிச்சிருக்கலாம் தெரியுமா? இப்போ அண்ணடி, நீ நீ எதுவும் பண்ணலன்னு உங்கள் அம்மாட்ட வந்து சொல்லணும், அப்படி தானே? ஆமாம், அது மட்டும் பண்ணிவிட்டு என் வாழ்க்கையிலேருந்து போயிரு. இதுக்கப்புறம் நான் பார்க்கவே கூடாது. ஆமாம். டே ஜெகே, நீ இது பண்ணல ஜெகே. நீ ஒத்துக்கக்கூடாது. நீ பண்ணாத தப்பெல்லாம் போகக்கூடாது ஜெகே. விடுங்கடா, வாடி, நான் சொல்கிறேன். நான் ரிவெஞ்சுக்கு பண்ணேன். அவள் நல்லவ, உண்மையாக நீ நல்லவ தான். நான் அப்படியே சொல்கிறேன். என்ன சொன்னால் உன்னை சேர்த்துப்பாங்கள்ல? வந்து சொல்லு. சொல்கிறேன் வயன், சொல்கிறேன்டி. ஜெகே, நீ இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் ஜெகே. நான் போயிட்டு வரேன்டா. நான் போய் அவளை வீட்டில் விட்டு வரேன். வாடி அப்படின்னு ஒரு மாதிரி மனசை கல்லாக்கிட்டே உங்கள் கூட அப்படியே வீடு வரைக்கும் வரான். நீங்கள் எதுவுமே பேசலை. அப்படியே அவன் மூஞ்சி கூட பார்க்காம வேகமாக வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அம்மா என்ன அந்த பொறுக்கி கூட போகலையா? உன்னை எங்கள் வீட்டிலலாம் நான் வச்சுக்க மாட்டேன்டி. இங்கே முதல்ல கிளம்பு. அம்மா, நான் சொல்கிறது கேளுமா. நான் சொன்னேன்ல, அது என் மேலே தப்பு இல்லைன்னு. ஏன்னா எங்கள் ஸ்கூலில் ஒருத்தனை டார்ச்சர் பண்ணான். அவன் இது ரிவெஞ்சுக்கு பண்ணாமா. அவன் வந்து சொல்கிறேன்னா நீ வேணா வந்து பாரு வெளியில். இதெல்லாம் கேட்க நான் என்ன முட்டாளா? இதுலேயும் நீ நம்ப மாட்டல என்ன? ஏம்மா இப்படி இருக்க? வந்து பாருமா எனக்காக ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். அப்போ உங்கள் அம்மாவும் வெளியில் வராங்க. ஜேகே அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறான். நினச்சேன் இந்த பொறுக்கியாக தான் இருக்கும்னு. என்னப்பா, ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களா? அதுக்கு இவ்வளோ கீழ்த்தனமாக இறங்கிடுவீங்களாப்பா? ஆண்டி, அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. எல்லாம் என் மேலே தான். நான் தான் அவகிட்ட மொத்தம் கேட்டேன். என்ன? ஆமாம், அவள் லிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளையும் அப்புறம் அவள் தரலன்னா ரொம்ப எப்படி லவ் பண்ணாமல் நான் தருவேன்? எங்கள் வீட்டில் இப்படிலாம் வளரல. ஆமாம், ரொம்ப நல்ல பொண்ணு ஆண்டி. ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க அவளை. ஏன்னா நான் நிறையா பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். முத்தம் கேட்டோடனே உடனே கொடுத்துருவாளுங்க. எதுவுமே லவ், எதுவுமே கனெக்ஷன் எதுவுமே இருக்காது. ஆனால் இவள் அப்படி கிடையாது. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நேற்று வர இன்றைக்கி என்ன வெத்துட்டா தெரியுது கண்ணிலேயே. நீ சொல்ல வர்றது என்ன? ஆனால் அவளை போய் சந்தேகம்லாம் படாதீங்க. ரொம்ப நல்ல பொண்ணு. நான் தான் கேவலமானவன் எல்லோரும் சொல்கிற மாதிரி. நான் எப்படி தெரியுமா? எனக்கு கேட்டது கிடைக்கலன்னா அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்திடுவேன். அது மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணேன். வயன் எனக்கு முத்தம் கொடுக்கல, அதான் எப்படி அவன் எனக்கு கொடுக்காமல் போவா அப்படின்னு இது மாதிரி அசிங்கமாக ஃபோன் பண்ணி படுக வரலையான்னு கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா அப்படியே ஜேகே கன்னத்தில் சப்புன்னு அரைகிறாங்க. என்னடா என்ன ஏன்டா இப்படி இருக்கீங்க? இல்லை எனக்கு புரியல. அவ என்ன தப்பு பண்ணா? இவ்வளோ அசிங்கமாக அப்படின்னு எல்லாரும் போட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அப்பாலாம் உள்ளே பெல்ட் எடுத்துகிட்டு வந்து ஜேகேவை அடிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே கீழே உங்கள் காதை பொத்திட்டு உட்காந்து அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அம்மா விட்டுருமா, வேணாம்மா. அம்மா சும்மா இரு வயன். நான் நேற்று உன்னை எவ்வளோ சந்தேகப்பட்டு தெரியுமா? சாரி வயன். ஆனால் இந்த மாதிரி ஜென்மங்க இருக்கிற வரைக்கும் இந்த நாடு எதுவுமே உருப்படாது. அம்மா போதும். அம்மா வீட்டுக்கு போகலாமா? அவன் வீட்டுக்கு போட்டும், அடிக்காதீங்க அவனை. இல்லை வயன், நீ பேசினதை விட இந்த அடி நல்லா இருக்கு.
நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்கள பார்த்துட்டே அடி வாங்கிட்டு இருக்கான். ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பைக்கில் அப்படியே ஸ்டாண்டு கூட போடாமல் டே ஜேகே ஜேகே டே மேம் சார் சாரி சார் விடுங்க, இவனுங்களையும் போட்டு அடிங்க, இவனுங்க தான் ஏற்றி விட்டுருப்பாங்க இப்படி அப்படின்னு. இல்லை டே ஜேகே ஆடா டே நான் சொல்லிட்டேன்டா நான் ஒரு பொறியின்னு. ரிவெஞ்ச் எடுத்தோம்ல சொல்லிட்டேன். டே ஜேகே நீ வாடா, ஏறுடா பைக்கில் ஏறுடா, போதும்டா, அவனை கூப்பிட்டு போடா, வாடா அப்படின்னு ஜேகே அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு எப்படியோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவனுக்கு உடம்பெல்லாம் ரத்தம் ஊற்றுது. நீங்கள் செம்மையாக உட்காந்து அழுகிறீங்க, ஒரு மாதிரி ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. ஜேகே உனக்கு என்ன மனசில் பெரிய தியாகின்னு நினப்பாடா? ஒத்தா அறுத்து கிழிச்சு விட்ருவேன். எதுக்கு அங்கே போய் அடி வாங்கிட்டு நின்றுட்டுருக்க? நான் பொறுகி இல்லைடா, நான் தான் அதை பண்ணியிருப்பேன். அதான் போய் நின்னேன். செருப்பால் அடிச்சேன்னு வச்சுக்கோயேன். இங்கே பாரு, இது யாருமே பண்ணல. நான் பசங்க எல்லாருக்கிட்டேயும் கேட்டேன், அவனுங்களும் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கலான்ட்டாங்க. இது மாதிரிலாம் நம்ம பண்ணவே கிடையாது. நம்ம எப்படியாவது இது ப்ரூவ் பண்ணுறோம் அந்த ஒயன் மயிருக்கிட்ட. சைனீஸா அப்படிலாம் சொல்லாதடா, அந்த பிள்ளை பாவம் ஒயன் மயிருன்னுலாம் சொல்லாத. அவளுக்கு எதுக்கு நீ சொம்பு தூவுற? உடனே ஜட்ஜ் பண்ணிட்டால. நேற்று நல்ல மாதிரி நடிச்சிட்டு சத்தியமாக நான் வெறுகிறேன்டா ஒயனை. சைனீஸா நம்ம ப்ரூவ் பண்ணியே ஆகணும். எந்த பொட்டை இந்த வேலை பார்த்துட்டு நம்ம மேலே இப்படி நொட்டிட்டு போயிடுச்சுன்னு. கண்டிப்பாக வச்சு எல்லாரும் முன்னாடியும் பழகுறோம். ஆமாம், இப்போ இந்த ஒயன் எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து பேசுகிறான்னு நான் பார்க்குறேன். நீ அவகிட்ட பேசவே கூடாது சொல்லிட்டேன், சரியா? கெத்து காட்டணும். என்னடா நீ பண்ணல? அப்போ ஏமா பண்ணான்னு கண்டுபிடிக்கிறோம். நான் கண்டுபிடிப்பேன்டா ஜேகே அப்படின்னு சைனீஸ் செம்ம கோவத்தில் உட்காண்ட்ருக்கான். ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.